அல்லாஹ்வை திருப்திப்பட்டு வாழுங்கள். அவன் என்றைக்கும் நமக்கு அநீதி செய்ய மாட்டான். அவன் என்றைக்கும் நம்மை சங்கடப்படுத்த மாட்டான். அவன் என்றைக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பது நோக்கமில்லை. நோய் வரும், அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்க கொடுக்கிறான். சில பேர்களை அந்தஸ்து உயர்த்த நோயை கொடுக்கிறான். நபி அவர்களுக்கு நோயின்னா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இல்ல, அந்தஸ்து உயர்த்துறதுக்கு. நம்மை போன்றவங்களுக்கு சில கஷ்டம் வரும், கவலை வரும், சோதனை வரும். எதுக்கு? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. எந்த வகையிலும் அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்தி அழகு பார்ப்பது நோக்கமெல்லாம் நம்மை சரி செய்வதற்கும் உயர்த்துவதற்கும். எனவே அவனை பொருந்துங்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் அழகானவன் என்று நம்புங்கள், அவன் அன்பானவன் என்று நம்புங்கள், அவன் கருணை உள்ளவன் என்று நம்புங்கள். நம்மோடு அவன் அழகாகத்தான் நடப்பான் என்று நம்புங்கள். அவன் நம்மை கைவிட மாட்டான் என்று நம்புங்கள். அதற்கெல்லாம் மேலால் அவன் என்ன ஒண்ணு குறையா வச்சுக்கிறல்ல நம்புங்க. ஒரு தடவை கூட அவன் குறை செய்தான், எனக்கு அதை செய்யலேன்னு வருத்தப்பட்டுறாதீங்க. நாளைக்கு